யூனிட் 3ல கான்செப்ட் 5 பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் எப்போ போடுவோம் நம்ம, தட் இஸ் உங்களோட எப்போ போடுவோம் நம்ம இதை, இப்போ நீங்கள் ட்ரேடிங், இப்போ ஃபேம் இருக்குது, பார்ட்னர்ஷிப் ஃபேம் இருக்குது, ட்ரேடிங் போடுவீங்க நீங்கள், ரைட்? ஸோ இதுலேருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸும் போடுவீங்க, ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இங்கேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நெட் ப்ராஃபிட் கிடைக்கும், க்ராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும், கரெக்டுங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க நீங்கள், பார்ட்னர்ஷிப் ஃபேமில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் போடுவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேலன்ஸ் ஷீட் போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த நெட் ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்களா இங்கே, பட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு போடுவீங்க. சரிங்களா? இங்கேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ பாருங்கள், பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு போடுவீங்க. ஓகே, போட்டு இங்கே இது அமௌண்ட் எழுதிடுங்க. ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னால் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பார்ட்னர் வந்து கேபிட்டல் கொடுக்குறாங்க அந்த ஃபேமுக்குன்னா அதுக்கு பதிலாக அது என்ன பண்ணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கும். அப்போ இந்த ஃபேமுக்கு என்னவா இருக்கும், அது ஒரு எக்ஸ்பென்ஸாக இருக்கும். அது அந்த எக்ஸ்பென்ஸ் தான் இங்கே எழுதுறாங்க. ஓகேங்களா? இதோட ஜேர்னல் என்ட்ரி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதே இப்போ வந்து சேலரி கொடுக்குது. ஓகேங்களா? நல்லா அந்த பார்ட்னர் வந்து நல்லா அந்த ஃபேமுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு பதிலாக சேலரி இல்லை கமிஷன் இல்லை ரெம்யூனரேஷன் எதுனா கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ அதுனா இந்த ஃபேமுக்கு அது கூட ஒரு எக்ஸ்பென்ஸு. அப்போது 2 பார்ட்னர்ஸ் சேலரி அக்கௌண்ட், 2 பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட்டுன்னு போடுவீங்க நீங்கள். ஓகே, அந்தந்த அமௌண்ட்டு இங்கே எழுதிடுங்க. ஓகே, ஸோ இந்த பக்கம் பாருங்கள், பை இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் ட்ராயிங். இதை பற்றி கூட நம்ம நல்லா பார்த்தாச்சு. இது வந்து ஒரு என்னவா இருக்குது, இன்கம். அந்த ஃபேமுக்கு என்னது, இன்கம். ட்ராயிங் என்னது, பர்சனல் யூஸ்க்காக அந்த பார்ட்னர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த எடுத்திருக்காங்க அமௌண்ட்டு. ஸோ அது பதிலாக இதுனா பண்ணி ஆகணும் அந்த பார்ட்னர், அவனுக்கு இந்த ஃபேமுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கொடுத்தாகணும், ப்ளஸ் அந்த ட்ராயிங்ஸை கொடுத்தாகணும். அப்போ அது என்னது, அது ஒரு இன்கம் அது. ஓகேங்களா? ஸோ இதோட ஜேர்னல் என்ட்ரி கூட நம்ம பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போகிறது நம்ம ஜேர்னல் என்ட்ரி என்னென்னா, பார்ட்னர்ஸ் சேலரியும் பார்ட்னர்ஸ் கமிஷனும் இதுவும். ஓகே, இந்த 3 பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஸ் சேலரியும் பார்ட்னர்ஸ் கமிஷனும் நம்ம பார்த்துடலாம் எப்படி வரும் இந்த என்ட்ரி. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இது ஒரு பார்ட்னருக்கு என்னது, ஒரு இன்கம் அது. ஓகே, அப்போது அந்த பார்ட்னர் எங்கே எழுதுவான், அவன் அந்த பார்ட்னர் வந்து இந்த பக்கம் எழுதுவான். கரெக்டுங்களா? அப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு டெட்டார் கிரெடிட்டார், இது இந்த பக்கம் இருக்குன்னா அது என்னது, கிரெடிட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இதில் இங்கே எழுதுவோம் பார்ட்னர்ஸ் சேலரி அக்கௌண்ட். தட் இஸ் இங்கே பாருங்கள், 2 பார்ட்னர் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ பார்ட்னர் கேபிட்டல் இந்த பக்கம் போட்டு கிரெடிட். அப்போ இந்த அமௌண்ட்டு கிரெடிட்டில் போட்டுருங்க நீங்கள். மிச்சம் இங்கே என்ன இருக்கும், இங்கே அந்த சேலரியோ கமிஷனோ அதை இங்கே எழுத போகிறீங்க 2 இடத்துல. கரெக்டுங்களா? ஸோ அதை எழுதிட்டு இது எழுதிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே எழுதுவீங்க நரேஷனில் சேலரி கமிஷன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு எழுதிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட தட் இஸ் இங்கே காட்டுவீங்க. கரெக்டுங்களா? இது எங்கே காட்டுறீங்க நீங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் டெபிட். அப்போது ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட்டில் அமௌண்ட் போட்டுருங்க டு என்னென்ன சேலரியா கமிஷன். ஓகே, அது 2 அந்த எந்தெந்த பார்ட்னர் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு பார்ட்னர் பேர் எழுதிடுங்க. ஸோ அமௌண்ட்டு இங்கே எழுதிடுங்க. ஓகேங்களா? ஸோ நரேஷனில் என்ன எழுதுவீங்க, சேலரி அண்ட் கமிஷன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு எழுதிடுங்க. ஓகேங்களா? பட் ஒன் மோர் திங், இங்கே பார்ட்னர் கமிஷன் அக்கௌண்ட், அந்த கமிஷன் நம்ம வந்து 2 விதமாக நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினில் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் கொடுத்துருப்பாங்க, ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகும், எப்படி போடணும். ஓகே, அப்படி சப்போஸ் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுவீங்க, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். நெட் ப்ராஃபிட்னா என்னது, இந்த நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு இங்கே கிடைக்குது பார்த்தீங்கன்னா, இந்த நெட் ப்ராஃபிட் இந்த அமௌண்ட்டு. ஓகேங்களா? இந்த அமௌண்ட்டை தூக்கி இங்கே எழுதுவீங்க, இங்கே எழுதுங்க. ஓகேங்களா? இங்கே எழுதிட்டு இன்டூ பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துருப்பாங்க, பர்சன்டேஜ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். பிஃபோர் சார்ஜிங்க்கு உங்களுக்கு ஆன்சர் தாராளமாக கிடச்சிடும். பட் ஆஃப்டர் சார்ஜிங்க்கு ஆஃப்டர் சார்ஜிங் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. ஸோ என்ன ப்ராப்ளம் வரும்னா பார்த்தீங்கன்னா, இந்த நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இது இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள், இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு, தட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த அமௌண்ட் எடுத்துக்கோங்க, இந்த அமௌண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி எழுதுவீங்க, நான் இங்கே எழுதிடுறேன், நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் வேறு நாளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். கரெக்டுங்களா? ஸோ இது 2 ப்ளஸ் பண்ணிவிடுங்க, மைனஸ் பண்ணுங்கள் ப்ராக்கெட். அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோ பார்ட்னர்ஸ் சேலரியோ. ஓகே, இல்லை கமிஷன் யாராவது கொடுத்துருந்தாங்க, பர்டிகுலராக ஒரு கமிஷன் கொடுத்துருப்பாங்க அவங்க, அது உங்களுக்கு வந்து எக்ஸசைஸில் இருக்குது, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த பக்கம் நம்ம என்ன பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்
ப்ளஸ் அப்புறம் வந்து பார்ட்னர் சேல்ரி இல்லைன்னா நம்மளுக்கு கமிஷன் கூட சில டைம் வந்துடும், இல்லை நம்ம மைனஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ 2 பார்ட்னர் இருக்காங்க ஓகேங்களா, ஒருத்தருக்கு என்ன பண்ணிடுவாங்க ஆஃப்டர்னு கொடுத்துருவாங்க, ஒருத்தருக்கு பிஃபோர்னு கொடுத்துருவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள், ஆஃப்டர் கொடுத்துருவன்னு கூட இங்கே வந்துடும் அது ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே புரியும். ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி தட் இஸ் இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருமா, இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஸோ ரெண்டுமே மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டை தூக்கி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இங்கே எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க இன்ட்டு அந்த பெர்சன்டேஜ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. சம்ஸ் பாருங்கள் புரியும் உங்களுக்கு. ஓகே, ரொம்ப ஈஸி தான், கஷ்டம் எதுவுமே கிடையாது. ப்ராக்டிக்கலாக இருங்க, புரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ பார்ட்னர்ஸ் கமிஷன் பற்றி உங்களுக்கு சொல்லியாச்சு. ஓகே, அதோட என்ட்ரி எப்படி வரும் அதுவும் சொல்லியாச்சு. இப்போ பாருங்கள் சில டைம் என்ன ஆகும், இதில் வந்து பார்ட்னருக்கு மேபி ப்ராஃபிட்டாக வரலாம் இல்லைனா லாஸாக வரலாம். ப்ராஃபிட்டாக வந்தால் நீங்கள் எங்கே எழுத போகிறீங்க, இந்த பக்கம் எழுத போகிறீங்க. லாஸாக வந்தால் இங்கே எழுத போகிறீங்க. ஆக்சுவலி இதில் வந்து ஃபுல்லாக நீங்கள் கண்டுபிடிக்கிறது இதுதான் ஓகேங்களா. பட் லாஸ் இங்கே உங்களுக்கு கொடுக்கல. பட் அப்படி சப்போஸ் உங்கள் ஃபைனல் எக்ஸாமில் உங்களுக்கு லாஸாக கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள். ஸோ அதனால் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட்டாக வந்து நம்ம எப்படி ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, என்ன பார்ட்னருக்கும் 2 பேருக்கு போடுற மாதிரி வரும் இங்கே. ஓகே, ஏன்னா எவ்வளோ பார்ட்னர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும் இங்கே. ஸோ ஓகே, ஸோ ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே அமௌண்ட் எழுதுங்க. இதே லாஸாக வரணும் என்ன பண்ணுவீங்க நீங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கிரெடிட்டில் போட்டுருவீங்க நீங்கள் ரைட். பாருங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் இங்கே கிரெடிட்டில் போட்டுருங்க. மேலே பார்ட்னர்ஸ் கேபிட்டலாக கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு போட்டுருங்க ஓகேங்களா. ஸோ இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நம்ம ஒன் மோர் திங் நம்ம இங்கே பார்க்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃப்ரம் பார்ட்னர். ஓகே, இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதில் என்ன பண்ணுவீங்க நீங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இது என்னதுன்னா, சப்போஸ் இப்போ இந்த ஃபேம் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணதோ இல்லையோ, லாஸ் இருக்கோ இல்லையோ ஓகே, பட் யாராவது லோன் வந்து பார்ட்னர் கொடுத்துருக்காங்க அந்த ஃபேமுக்குன்னா கண்டிப்பாக அந்த 6% என்ன பண்ணி ஆகணும், அந்த லோன் வந்து கொடுத்தாகணும் ஓகே. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து எங்கே எழுதுவீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எழுதுவீங்க. அது வந்து என்னவா காட்டுவீங்க நீங்கள், தட் இஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அது என்னது, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எங்கே காட்டுவீங்க, டெட்டார் சைடில் காட்டுவீங்க டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஓகே, எந்த பார்ட்னரோ அந்த பார்ட்னர் பேர் எழுதி அங்கே அமௌண்ட் போடுவீங்க சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் லோன் தனியாக லோன் அக்கௌண்ட் போடுவாங்க ஓகேங்களா. பட் இங்கே அவ்வளோ ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லலை. பட் ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஜேர்னல் என்ட்ரியை, இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட் டெட்டார் டு பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் ட்ரான்ஸ்ஃபர் டு பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட்டுன்னு எழுதிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த என்ட்ரி பாருங்கள், நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கல்ல. ஸோ இது பாருங்கள் இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டாரில் அமௌண்ட் எழுதிடுங்க. என்னது, டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஓகே, இது உங்களுக்கு கொஷின் எக்ஸாமில் வந்தால் வந்துடும் இது உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் இந்த கான்செப்டில்.